வெற்றிலையில் பார்த்து வச்சு 10 பேரை சாட்சி வச்சு தித்திக்கிற ஆசைக்கெல்லாம் தேதி ஒன்று உருவாச்சு. அக்கினிய சாட்சி வச்சு கைவீரலை சேர்த்து வச்சு இப்ப துன்ப இரண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சு. பள்ளியிலே படிக்கும் இன்ப வேதம் பிள்ளைமணி செல்வங்களே அன்னை தந்தை கீதம் இது பழங்கால பாதை ஒரு சகவாழ்வின் ஜென்ம பந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? சந்தனத்து மழையடிக்க சந்திரனும் கொடை பிடிக்க செங்கமல சூரியன் போல் செல்ல மகன் பிறப்பானே. அங்கத்திலே தூளி கட்டி வைரத்திலே மாலை கட்டி தட்டி வரும் பாதத்துக்கு முத்து மணி கொடுப்பேனே. துள்ளி வரும் பிள்ளை நிலா தூய கங்கை மீன செம்பவள வாய் திறந்தால் சிந்தி செய்தரும் தேனு நம் பேர் சொல்லத்தானே பிறக்கும் ஒரு மானே. ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே சம்சாரமே அதன் சந்தோஷமே ஒரு வானும் நிலவும் பிரிந்து வாழுமா? ஜென்ம பந்த மனைவி என்பது இது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? ஏழு என்பது மனைவி என்பது என்ற பாடலை தந்திருந்தார். உண்மையிலே நான் இறுதியாக அந்த பாடலை எடுத்ததுமே ஏண்டா இந்த பாடலை எடுக்காரு அப்படின்னு யோசிச்சேன். மனைவிக்கு ஏண்டா வீட்டை போகணுமே, 12 மணி வீட்டை போகணும், அதுக்காக தான் பாடல் எடுத்துக்கான விளங்குது. சரி, இதோடு இந்த நிகழ்வினை நாங்கள் தரவு கொண்டு வருகின்றோம். கல்வி தேசிய பாடசாலையினுடைய எமது அன்பான உறவுகள் 93, 96 காலப்பகுதியிலே பாடசாலையிலே கல்வி கற்ற மாணவ செல்வங்களுடைய இந்த ஒன்று கூடல் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பாடல்களை பாடிய கவிதைகளை வாசித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை எங்களது ஃபைனான்ஸ் சவுண்ட் நிறுவனர் அதனுடைய உரிமையாளர் சிராஜ் அவர்களுக்கும் வெள்ளையன் அவர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அவரோடு வருகை தந்த அன்பு சகோதரர் அர்ஹத் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடுகின்ற காலை பொழுதுகள் அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையில் நன்றிகள்.